தமிழ் பேசுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். இன்றைய தினம் நீதி பாடல்கள் பாடத்திலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம். வெற்றி வேர்க்கை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், கற்றிருப்பீர்கள். வெற்றி வேர்க்கை, இந்த வெற்றி வேர்க்கை எழுந்த காலப்பகுதியாக விஜயநகர நாயக்கர் காலப்பகுதி காணப்படுகின்றது. இந்த நூலினுடைய ஆசிரியராக விளங்குகின்றவர் அதிவீர ராமபாண்டியன். அதிவீர ராமபாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன். இந்த வெற்றி வேர்க்கை நரந்தொகை என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது. இந்த பாடலை சந்தி பிரித்து பார்ப்பதற்கு முன்னர் இந்த பாடலிலே முக்கியமாக என்ன விடயம், என்ன நீதி கருத்து கூறப்படுகிறது என்றால், ஒருவருடைய தோற்றத்தை வைத்து, ஒருவருடைய உயரத்தை வைத்து ஒருவருடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது என்பதுதான் இந்த பாடல் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம், நீதி கருத்து. ஒருவருடைய தோற்றத்தை வைத்து ஒருவருடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற விளக்கமாக இருக்கின்றது. சற்று அதை சந்தி பிரித்து பார்ப்போம். தேம்படுபனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர் இருக்க நிழலாகாதே, தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே, அதனால் பெரியோர் எல்லாம் பெரியருமல்லர், சிறியோர் எல்லாம் சிறியருமல்லர் என்பதுதான் பாடல். மீண்டும் ஒரு முறை. தேம்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர் இருக்க நிழலாகாதே, தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே, அதனால் பெரியோர் எல்லாம் பெரியருமல்லர், சிறியோர் எல்லாம் சிறியருமல்லர் என்பதுதான் இந்த பாடல். இந்த பாடலினுடைய விளக்கத்தை முழுமையாக சற்று பார்ப்போம். தேம்படு பனையின், தேம்படு என்பது இனிமை நிறைந்த பனை, பனைமரத்தின், தேம்படு பனையின் இனிமை நிறைந்த பனைமரத்தின் திரள் பழத்து ஒரு விதை, அந்த திரண்ட பழத்திலே உள்ள, அந்த பழத்திலே உள்ள ஒரு பெரிய விதையானது தேம்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி, வானுர ஓங்கி என்பது வானளாவி உயர்ந்து, வானுர ஓங்கி வளம்பெற வளரினும், வானளாவி உயர்ந்து செழிப்புற்று, வளம் என்பது செழிப்பை குறிக்கும், வளம் பெற்று வளரினும், செழிப்பாக வளர்ந்தாலும் என்னவாம், ஒருவர் இருக்க நிழலாகாதே, ஒருவர் தங்கி அந்த நிழலிலே இளைப்பார் செல்வதற்கு நிழல் தந்து உதவாது. அதை தான் அந்த வரிகளிலே கூறுகின்றார் ஆசிரியர். தேம்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி வளம்பெற வளரினும், இனிமை நிறைந்த பனைமரத்தின் திரண்ட பழத்திலே உள்ள ஒரு பெரிய விதையானது வானளாவி உயர்ந்து செழிப்புற்று வளர்ந்தாலும் ஒருவர் இருக்க நிழல் தந்து உதவாது. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, ஆள் என்பது ஆலம் மரத்தை குறிக்கும். தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, தெளிவாக தெரியக்கூடிய ஆலமரத்தின் அந்த சிறிய பழத்திலே உள்ள ஒரு சிறிய விதையானது, தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, அந்த சிறிய பழத்திலே உள்ள, உங்களுக்கு தெரியும், ஆலம் பழத்தை பிரித்து பார்த்தால் லட்சக்கணக்கான விதைகள் அந்த பழத்துக்கு இருக்கும். அந்த சிறிய விதையானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், தென்னீர் என்பது தெளிந்த நீர், தென்னீர் கயம், கயம் என்பது குளத்தை குறிக்கும். தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், சிறுமீன் சினை, சினை என்பது முட்டை, சிறுமீன் சினை என்றால் சிறிய மீனின் முட்டை. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும், அதாவது தெளிந்த நீரை உடைய குளத்தில் வாழுகின்ற அந்த சிறிய மீனின் முட்டையிலும் பார்க்க சிறியதாம். எது, அந்த ஆழம் பழத்திலே உள்ளே இருக்கின்ற அந்த சிறிய விதை. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும், அந்த தெளிந்த நீரை உடைய குளத்தில் வாழுகின்ற சிறிய மீனின் முட்டையிலும் பார்க்க மிகவும் சிறியதாக இருந்தாலும் என்ன செய்தென்றால், அண்ணல் யானை, அண்ணல் யானை, இந்த வரிகளில் 4 படைகளும் வருகின்றது. அண்ணல் என்பது தலைமைத்துவத்தை குறிக்கும். அண்ணல் யானை தலைமைத்துவமுடைய ஆண் யானை படை. அண்ணல் யானை அணிதேர், அணி என்பது அலங்காரம், அலங்கரிக்கப்பட்ட என்பது பொருளை குறிக்கும். அணிதேர் அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, புரவி என்பது குதிரை. அப்போ
குதிரைப்படை என்பது அதன் பொருளாக இருக்கின்றது. அண்ணல் யானை தலைமைத்துவமுடைய ஆண் யானைப்படை, அணிதேர் அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, புரவி குதிரைப்படை, ஆட்பெரும் படை. ஆட்பெரும் படை என்பது காலால் படை, நடந்து போய் சண்டை பிடிக்கும் தானே, அதுக்கு இன்னொரு பெயர் தூசிப்படை என்று கூறுவார்கள். அப்போ அந்த காலால் படை பார்த்திங்கன்னா 4 படைகளும் இங்கே வந்திருக்கின்றது. யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, தூசிப்படை அல்லது காலால் படை ஆகிய 4 படைகளோடு என்னவாம், அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே, மன்னர்களும் அந்த மரத்தின் கீழே இளைப்பாரி செல்வதற்கு நிழல் தந்து உதவுமாம் அந்த சிறிய ஆலம் பழத்திலிருந்து வந்த பெரிய ஆலம் விருட்சம். அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே, மன்னர் அந்த 4 படைகளோட மன்னர்களும் தங்கி இளைப்பாரி செல்வதற்கு நிழல் தந்து உதவுமாம் அந்த ஆலமரம். அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே. அதனால் பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், உருவத்தால் பெரியவர்கள் எல்லோரும் குணத்தினால் பெரியவர்களாக மாட்டார்கள். விளங்குதா? ஒருவருடைய உருவத்தை பார்த்து உயரமானவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே அவர்கள் குணத்தாலும் பெரியவர்கள் என்று தவறாக நினைக்கக்கூடாது. நல்ல உயரமாக இருக்கிறாங்க, அதால் அவர்கள் குணத்தாலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று யோசிப்பது தவறு. கீழ்த்தரமான குணங்கள் அவர்களிடம் இருக்கலாம், நல்ல குணங்களும் இருக்கலாம். ஆகவே ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது என்பதுதான் வெற்றிவேற்கனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் இவ்வாறு கூறுகின்றார். பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர். என்ன விளக்கம்? உருவத்தால் பெரியோர்கள் எல்லோரும் குணத்தினால் பெரியவர்களாக மாட்டார்கள். சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர். உருவத்தால் சிறியோர்கள் எல்லோரும் சிறியரும் அல்லர், குணத்தினால் சிறியவர்களாக மாட்டார்கள். அப்போ உருவத்தால் சில பேர் சிறியவர்களாக குள்ளமாக இருப்பினும் அவர்களை பார்த்து இவர்கள் கீழ்த்தரமானவர்கள், கீழ்த்தரமான குணமுடையவர்கள் என்று கருதுவது பிழையான விஷயம். ஆகவே என்ன சொல்கிறேன்டா, ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து ஒருவருடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது என்பதுதான் இந்த வெற்றி வேர்க்கை என்ற நூலிலே அதிவீரராம பாண்டியன் அழகாக கூறுகின்றார். பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், உருவத்தால் பெரியோர்கள் எல்லாரும் குணத்தினால் பெரியவர்களாக மாட்டார்கள். அதே சமயம் சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், உருவத்தால் சிறியவர்கள் எல்லோரும் குணத்தினால் சிறியவர்களாக மாட்டார்கள் என்பதுதான் இந்த ஒருவருடைய தோற்றத்தை வைத்து ஒருவருடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது. அவரோட பழகி பார்த்தால் குள்ளமானவர்கள்ட்ட உயரம் குறைந்தவர்கள்ட நல்ல குணங்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணங்கள் இருக்கலாம். எப்படி ஆலமரம் என்ன செய்து அந்த சிறிய பழத்திலிருந்து பெரிய விருட்சமாக மாறி எவ்வாறு மற்றவர்களுக்கு பயனை கொடுக்குதோ, அதே போல உயரம் குறைந்தவர்கள் அவர்கள் குறைவாக இருந்தாலும், உயரத்திலே குறைவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆலமரம் போல பயனை வழங்குவார்கள். சில பேர் உயரமாக இருப்பார்கள், பண்பு இருக்காது, பனைமரம் போல மற்றவர்களுக்கு நிழல் தந்து பயன் தந்து உதவ மாட்டார்கள் என்பதை இங்கே அழகாக பனைமரம் ஆலமரம் என்ற 2 மரங்களை உவமையாக குறிப்பிட்டு உருவத்தால் பெரியவர்கள் பற்றியும் உருவத்தால் சிறியவர்கள் பற்றியும் அழகாக விளக்கி நிற்கின்றார் அதிவீரராம பாண்டியன். நன்றி மாணவர்களே.